எஃப்டிவியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மோட நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் சோசியல் ஒர்க்கர் பாஸ்டர் மார்ட்டின் கிளான்சி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். பொதுவா நீங்க அரசியல் தொடர்ந்து பார்த்துருப்பீங்க. உங்களுடைய அனுபவங்கள்ல எத்தனையோ இருந்தாலுமே கூட நான் இப்போ பொதுவா பேச நினைக்கிறது விஜய் அவர்களை பத்தி. இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகாக விஜய் அவர்களை பத்தி தான் தொடர்ந்து சோசியல் மீடியா பேசுறாங்க. இப்போ சோசியல் மீடியால வரக்கூடிய இந்த சம்பவங்கள் ஏதேனும் அவர் தலைவர் ஆகிறதுக்கு ஏதாவது தடையா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? தடையா இருக்கும் அப்படின்றது கிடையாது. ஆக்சுவலா தடைகள் இருக்கணும் அப்படின்னாக்கா இந்த நேரத்துக்கு பாதிக்கப்பட்டவங்க அவர் பேர்ல போலீஸ்ல கம்ப்ளைண்டோ இல்லை கோர்ட்ல கேஸோ போட்டிருக்கணும். போலீஸ்லயும் கம்ப்ளைண்ட்ல இல்லை, கோர்ட்லயும் எந்த கேஸும் யாரும் போடல. அந்த விஷயத்துல அரசாங்கமோ அல்லது அரசாங்கம் சார்ந்த கோர்ட்டோ அவர் மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கு. இதனுடைய அடையாளம் முதல் வெளிப்பாடுன்றது பாத்தீங்கன்னாக்கா, பாதிக்கப்பட்டவங்க சைட்ல இருந்தே எந்த ஒரு தடையும் இல்லை, எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லை அப்படின்னாக்கா மக்கள் மத்தியில ஒரு பெரிய மாற்றம் ஒன்று உருவாகி கொண்டு இருக்கிறது. அதனால அரசியல்வாதிகள் அரசியலுக்காக பேசலாம். ஆக்சுவலா சில சமூக ஊடகங்கள் அவருடைய விளம்பரத்திற்காக அவரை எதிர்ப்பு தெரிவித்து பேசலாம். எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனால 2026 எலெக்ஷன்ல அவருக்கு பாதிப்புகளை கொண்டு வரன்றது நிச்சயமா கிடையவே கிடையாது. அப்படி பார்க்கும்போது இந்த கரூர் சம்பவத்துல ஸ்டேட் கவர்மெண்ட்டுமே விஜய்க்கு ஃபேவரா இருக்கிற மாதிரி இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுமே விஜய்க்கு ஃபேவரா அவங்களே இன்வால்வ் ஆகுறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு லீடரா எவால்வ் ஆயிட்டாரா? கண்டிப்பா அடையாளம் காமிச்சிருக்காங்க. ஏன்னா நான் ஒரு சிம்பிளா 2 விஷயம் சொல்றேன். கரூர் சம்பவம் நடந்த பிறகு கரூர்ல இருந்து திருச்சிக்கு சாலை மார்க்கமா தான் ஒரு ஏர்போர்ட் வந்தாகணும். திருச்சி ஏர்போர்ட்டுக்கு சாலை மார்க்கமா அவருக்கு ஃபுல் செக்யூரிட்டி கொடுத்து ரோடு பர்ஃபெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ஏர்போர்ட்டுக்கு போயிடுறாரு. ஏர்போர்ட்ல இருந்து ஆகாயத்தின் வழியா சென்னைக்கு வந்தாகணும் இல்லைங்களா? அந்த ஃப்ளைட் போறதுக்கு ரூட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் போட்டு தரணும். இங்க ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அங்க இந்த ஃப்ளைட் போறதுக்கான ரூட் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் தரணும். அவங்களும் கிளியர் பண்ணி கொடுக்குறாங்க. சென்னை ஏர்போர்ட்ல இருந்து நீலாங்கரைக்கு போறதுக்கு அதுக்கும் ரூட்டு போட்டு அவரை சேஃப்டியா கொண்டு போய் சேர்க்குறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னாக்கா, ஸ்டேட் கவர்மெண்ட் லீடர்ஸும் சென்ட்ரல் கவர்மெண்ட் லீடர்ஸும் அவரை ஒரு தலைவராய் ஏற்றுக்கொண்டதினால், அங்கீகரித்ததினால் இந்த 2 மார்க்கத்திலையும் 2 வழியிலையும் அவருக்கு ஆயத்தப்படுத்தி ப்ரீ பிளான் பண்ணி சேஃபா கொண்டு போறாங்கன்னாக்கா தே ஆர் ரெஸ்பெக்டிங் டு விஜய் இல்லையா? நிச்சயமா அது நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். ஆக்சுவலா இந்த கரூர் துயர சம்பவம் களத்துல இருந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய மக்கள் எப்படி பாக்குறாங்க? இல்ல, அவங்க இன்னும் நிறைய பேர் பொதுமக்கள் கொஞ்சம் பேட்டி கொடுக்குறாங்க இடையிடையே. விஜய் தான் வரணும், நாங்க விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம். பாதிக்கப்பட்ட குடும்பங்களிலே இருந்து சில பெரியவங்க, பிள்ளைகளை இழந்த பெற்றோர்கள் கூட, சகோதரனை இழந்தவர்கள், சகோதரியை இழந்தவர்கள், அவர்கள் கூட நாங்கள் ஓட்டு போட்டால் விஜய்க்கு தான் போடுவோம், அவர் வர வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. மனமாற சொல்றாங்க, மனமாற வாழ்த்துறாங்க. இது நம்ம காது குளிர நம்ம தொலைக்காட்சியில நம்ம கேட்குறோம். ஆக்சுவலா நீங்க தொடர்ந்து கிறிஸ்தவத்துல இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் பேசியிருக்கீங்க. எங்கேயா இருந்தாலும் எந்த மதமா இருந்தாலும் என்ன சொல்லுது, பாதிக்கப்பட்ட மக்களோட நிற்கணும், விளிம்பு நிலையில கஷ்டப்பட மக்களுடைய அந்த நேரத்துல நிக்கணும் அப்படியே தானே சொல்லிட்டு இருக்கு. ஆனா அதை தவற விட்டு விட்டார் விஜய் அவர்கள். ஒரு நல்ல குவாலிட்டி லீடர் அப்படின்றது எந்த நாட்டுல இருக்காங்களோ அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்கள் காலத்திற்கு ஏற்ப, சூழ்நிலைக்கு ஏற்ப இல்லையா, இந்த கால நேரங்கள் சூழ்நிலையை அரசாங்கம் பார்த்து கொண்டு இருக்குது. இவர் தலைவராக இருக்கிறதுனால அவருடைய ஆலோசகர்கள் இல்லையா, அவரை சுற்றி இருக்கின்ற நல்ல சட்ட நிபுணர்கள் அவருக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. இவர் வெளியே போகணும் அப்படின்னாக்கா அரசாங்கத்தினுடைய அனுமதி இல்லாம அவரால் வெளியே போக முடியாது. அது சென்னை பட்டணமா இருக்கட்டும் இல்லை கரூரா இருக்கட்டும், அது பாதிக்கப்பட்ட பகுதிக்கு போறதுக்கு அரசாங்கம் இவருக்கு அனுமதி கொடுத்தாதான் அவர் ரோட்ல போக முடியும் இல்லைங்களா? அரசாங்கம் பொதுமக்களுடைய நலனை கருதி அந்த சட்டத்தை மதிக்க வேண்டும், சட்டத்தை மீறி யாரும் செயல்படக்கூடாது என்பதுதான் பொதுவாக இருக்கிற எல்லா தலைவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இருக்கின்ற ஒரு பொதுவான ஒரு சட்டம். அதை அவர் பின்பற்றி தானே ஆகணும். ஒரு அரசு, இந்த டிராஃபிக் போலீஸ், அந்த சிட்டி போலீஸ், இவங்கெல்லாம் ஒரு டிஸ்கஷன் பண்ணி இவர் இந்த நாளில் வரலாம், எந்த ஒரு பாதிப்பும் வராது அப்படின்னு சொன்னாதான்
பர்மிஷன் கொடுத்தாதான் அவர் அந்த கரூருக்கு போக முடியும். நீங்க கேட்ட கேள்விப்படி பொதுமக்களோடு கூட சேர்ந்து வாழணும், ஏழை மக்களோடு கூட சேர்ந்து வாழணும், பாதிக்கப்பட்ட மக்களோடு கூட சேர்ந்து வாழணும் அப்படின்றது வந்து நல்ல கருத்து. ஆனா அது வந்து உடனே செயல்படுத்த முடியாது. சூழல்கள் ஒரு சும்மா சாதாரண கூட்டத்துக்கு ரோட்ல போனாலே என்ன ஆகும்? உதாரணத்திற்கு ஜெயலலிதா மேடம் சிஎம்மா இருக்கும் பொழுது ரஜினி சார் மவுண்ட் ரோட்ல ஏதோ ஒரு வேலையா வந்தாரு. அப்போ ரஜினி சார் இந்த ரூட்ல போகக்கூடாது அப்படின்னு சொல்லி, ஏன்னா சிஎம் போறாங்க அப்படின்னு சொல்லி ரோடை பிளாக் பண்ணாங்க. உடனே ரஜினி சார் என்ன பண்ணிட்டாரு, ரோட்ல இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. பொதுமக்கள்லாம் ரஜினி ரோட்ல நடக்கிறத பார்த்து திரண்டு ஓவர் டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு. அப்போ ஜெயலலிதா மேடத்தால அந்த குறிப்பிட்ட வழியில போக முடியல. என்ன நடக்குதுனாக்கா, ரஜினி இறங்கி ரோட்ல நடந்து போறாரு அப்படின்னு அவர் விட்டுருங்க, அவர் தடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லைங்களா. அப்போ ஒரு புரோட்டோகால் போடுறாங்க கவர்மெண்ட்ல. அதை வந்து ஒரு சிலர் மதிக்கணும் இல்லையா. அவரு சிஎம் வர்றதுனால நான் ஏன் பாதிக்கப்படணும் அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிக்காம செயல்படுத்திட்டாரு. அந்த மாதிரி விஜய் ஒருவேளை இறங்கி செயல்பட்டால் தமிழகம் என்னவாகும், சென்னை நகரம் என்னவாகும், கரூரை சுற்றி இருக்கின்ற கிராமங்கள் அல்லது நகரம் பெரிய அளவு பாதிக்கப்படும். எனவே சட்டம் ஒழுங்கு மிக மிக அவசியம். அந்த சட்டம் ஒழுங்கை கடைபிடிக்கின்றவர் நம்முடைய விஜய் அவர்கள். எனவே தமிழ்நாட்டினுடைய சட்டம் சீர்குலையக்கூடாது, மேலும் பெரிய கலவரங்கள் வரக்கூடாது என்பதற்காக, அவர் பெயரை அதிகமாக கெடுத்துக் கொள்ளக்கூடாது என்பதற்காக பொறுமையோடு கூட இருக்கிறார். அதனால் மக்கள் மத்தியில் அவர் கலந்து வாழல, மக்களோட மக்களா வாழல அப்படின்னு சொல்லி நாம தீர்மானிக்கிறது மிக மிக பெரிய தவறு. உங்களுக்கு வந்து நிறைய இன்ஸ்டிக்ட் ஒர்க் ஆகும் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. இதுக்கு பின்னாடி என்ன நடக்கும் அப்படின்னு நீங்களே பல விஷயங்கள்ல சொல்லியிருக்கீங்க. விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாக என்னவா யோசிச்சிருக்கீங்க அவரை பத்தி? அரசியலுக்கு முன்னாடி எனக்கு அவ்வளோ அவரை பத்தி எனக்கு தெரியாது. அரசியலுக்கு வந்த பிறகு 6 கூட்டங்கள் நடத்தியிருக்காரு இல்லைங்களா. இந்த 6 கூட்டங்களிலும் மக்களுடைய எழுச்சி கடல் அலையை போல இல்லையா, கடலின் மணலை போல திரள் கூட்டம், கட்டுக்கடங்காத கூட்டங்கள் எல்லா இடங்களிலேயும். போலீஸ்காரங்க எதிர்பார்க்காத அளவுக்கு, விஜயே எதிர்பார்க்காத அளவுக்கு திரளான கூட்டம் மக்கள் வந்திருந்தாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு வியப்பாக இருக்கிறது. கடவுள் ஏதோ ஒரு தீர்மானத்தை வைத்திருக்கிறார். நம்பர் 1, அதை மக்கள் மூலமாக கடவுள் வெளிப்படுத்துகிறார். யாருக்கு எதை சொல்ல வேண்டுமோ அதை பார்க்கிறவர்கள் அரசியல்வாதிகளாக இருந்தாலும், மத தலைவர்களாக இருந்தாலும், நடிகர்களாக இருந்தாலும், நடிகைகளாக இருந்தாலும், ஒரு எழுச்சி அவர்களுக்குள்ளாக சில அரசியலிலே இவரை பிடிக்காதவங்களுக்கு ஒரு விதமான எரிச்சல்கள், கோபங்கள் வரலாம். ஆனால் எந்த ஒரு எரிச்சலும், எந்த ஒரு கோபமும், எந்த ஒரு சதி வேலைகளும் ஒரு மனிதனுடைய வளர்ச்சியை தடுக்கவே முடியாது. இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னாக்கா, எம்ஜிஆர் அரசியலுக்கு வரும்பொழுது அவரோட சில மினிஸ்டர்ஸ்லாம் கூட இருந்தாங்க இல்லையா, அனுபவம் நிறைந்த அரசியல்வாதிகள் இருந்தாங்க. ஆனால் விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ளாக வரும் பொழுது அவருக்கு பின்பலமாக, பக்கபலமாக எந்த ஒரு மினிஸ்டர்ஸும் கிடையாது பாருங்க. ஏன்னா அவர் புதுசாக அரசியலுக்கு வராரு. இந்த புதுசாக தனி ஒரு மனிதனாக வரும் பொழுது இவ்வளவு எழுச்சிகள் வருகிறது மக்கள் மத்தியிலே என்று சொன்னால் அவருக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கிறது. ஒரு வசனம் ஒன்று, கடவுள் செய்ய நினைத்ததை மனிதனால் தடுக்க முடியாது, கடவுள் கொடுக்க நினைத்ததை மனிதனால் தடுக்க முடியாது. இந்த 2 கருத்துக்களையும் என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் சொல்லுகிறேன். விஜய் ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வருவார், அதை யாராலும் தடுக்க முடியாது. ஒரு மக்களை சந்திச்சு ஆறுதல் சொல்லக்கூட தைரியம் இல்லாதவர் வந்து ஆட்சி அமைத்தா அங்க நடக்கக்கூடிய விஷயங்களை எப்படி கையாள்வார்ன்ற ஒரு பார்வை இருக்கு. இல்ல, மனிதர்கள் எப்பொழுதுமே வீழ்ச்சிகள் வரும்போது அது அனுபவங்களாக கற்றுக்கொள்வார்கள், அனுபவங்களாக எடுத்துக்கொள்வார்கள். இது ஒரு நல்ல அனுபவம் தான் இல்லையா. நிறைய பேர் அடிக்கிற இந்த கிரிட்டிசிசம் இல்லையா, அதுக்குன்னு 40 உயிர்கள் போன பிறகுதான் அனுபவத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லையா, நம்ம பைபாஸ்ல பாத்தீங்கன்னாக்கா வேகத்தடை போடுவாங்க. எப்ப போடுவாங்க பாத்தீங்கன்னாக்கா, ஹைவேஸ்ல நடந்த அனுபவத்தை நான் சொல்றேன் உங்களுக்கு. ஆக்சிடென்ட். ஆமா, ஒன்னோட ஒண்ணு ஒரு பஸ்ஸோ லாரியோ ஒன்னோட ஒண்ணு மோதி ஒரு 10 பேர் 20 பேர் செத்த பிறகுதான் அந்த இடத்துல வேகத்தடை போடுறாங்க. அதனால ஹைவேஸ்ல ரோடு போறவங்களுக்கு அனுபவம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஏன் 10 உயிர்கள் போன பிறகுதான் இந்த இடத்துல வந்து ஒரு வேகத்தடை போடணும், இந்த இடத்துல வந்து ஒரு சிக்னல் போடணும், இந்த இடத்துல ஒரு டிராபிக் போலீஸை போடணும்ன்றாங்க. அவங்களுக்கு அனுபவம் இல்லைன்னு அர்த்தமா? அனுபவம் இருக்கு.
உயிர்கள் பலி போன பிறகுதான், மக்கள் குரல் கொடுத்த பிறகுதான் அவன் தள்ளாட்சின்னு வரான் இல்லையா? அதுக்கப்புறம் தான் போடுறாங்க இந்த சிக்னலு, டிராஃபிக் போலீஸ் போடணும், அதுக்கப்புறம் வேகத்தடை போடணும் அப்படின்னு சொல்லி. ஒரு கொஞ்சம் அரசியல் அனுபவம் இல்லை. அவர் வந்து இப்போ என்ன தவறு பண்ணாருன்றதை நம்மளால சுட்டி காட்ட முடியுமா? லேட்டாக வந்தார் அப்படின்னாங்க. அதுக்கு பல காரணங்கள் இருக்கும் இல்லையா? கவர்மெண்ட்டில் கூட இந்த டைமுக்கு போகாதீங்க, இப்போ ஃப்ளைட் வந்து மேலே பறக்கணும் இல்லைங்களா, ஆகாயத்தில் வெதர் நல்லா இல்லை, அந்த டைமிங்கில் வேணாம் அப்படி சொல்லியிருந்தா அதை மீறி போக முடியுமா அவரால்? இவர் போகிறதுக்கு ஆசை, அந்த விமானத்தை ஓட்டுற பைலட் ரெடியாக இருப்பானா சாவறதுக்கு? மேகமூட்டம் இருக்குதுன்னு சொல்லி நீ ஏன்டா போகிறேன்னுவாங்க கம்பெனி இல்லையா? அந்த மாதிரி சில தடைகள் இருக்கலாம், எச்சரிக்கைகள் இருக்கலாம், உடல் ரீதியாக ஏதாவது பலவீனங்கள் இருக்கலாம். அவர் போகிறதுக்கு முந்தின நாள் நைட்டே ஏதோ ஒரு சிக்கு, டாக்டர்ஸ் ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கலாம். நீங்கள் இத்தனை மணி நேரம் வரைக்கும் ட்ராவல் பண்ணக்கூடாது, யூ மஸ்ட் டேக் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கலாம். அதனால் அவர் வேணுன்ட்டே ஒரு ஆணவத்தோடு லேட்டாக போனார் அப்படின்னு சொல்கிறாங்கன்னாக்கா அது கற்பனைவாதிகளுடைய கற்பனைகள், அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. குறை சொல்லுவது எப்படி வேண்டாலும் குறை சொல்லலாம். நிச்சயமாக 2026 தேர்தலில் பொறுத்திருந்து பார்ப்போம் விஜய் அவர்களுடைய அரசியல் இன்னும் எந்த அளவுக்கு போகிறது என்பது. நன்றி. தேங்க்யூ.